உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பேச போறோம். அதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா விளக்கமா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களை ஆராய்ந்து நாம உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய ரிலேஷன்களுக்கும் கண்டிப்பா இதை அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் பலனடைவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு இன்னுமே ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு இன்னுமே நல்ல நல்ல வீடியோக்களை கண்டிப்பா போடுறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்போ இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துல அந்த கிரகங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப ரிஷபத்துல குரு பகவான், மிதுனத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்துல சூரிய பகவான் புதன் பகவான், கன்னியில கேது பகவான் சுக்கிர பகவான். அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 16ஆம் தேதி பயிற்சியாகி கன்னிக்கு வந்துருவாங்க. கன்னியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 23ஆம் தேதி பயிற்சியாகி கன்னிக்கு வந்துருவாங்க. அது போக கும்பத்துல சனி பகவான் வக்ரம், மீனத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப மகர ராசிக்கு நம்ம பலன் பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களும் இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த மாசம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருப்போம் அப்படிங்கிற கனவுகளோடு தான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த இந்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோன்னா, இப்ப ஜாதக ரூபத்துல நம்ம ராசியை பார்க்கிறோம். அப்ப டிவிலையோ யூடியூப்லயோ நம்மளுடைய ராசி எப்படி இருக்கும், நம்மளுடைய ராசியுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா, கல்யாணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, வெளிநாடு போவோமா, நம்ம சொந்த வீடு கட்டுவோமா, கட்ட மாட்டோமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீருமா, தீராதா, இதை பத்தி தான் நாம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இது செப்டம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்கு. அப்ப மகர ராசிக்கு யோகமான கிரகங்கள் எடுத்துட்டோம்னா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்து அதிபதி. அதே சமயத்துல அந்த புதன் பகவானும் யோகமான கிரகம் தான். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்ச கதியில் இருக்கிறார். அப்ப அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது கலஸ்திர காரகன், மகர ராசிக்கு யோக காரகன். அவர் பார்க்க போனா 18ஆம் தேதி வரைக்கும் கன்னியில நீச்சமா இருப்பாரு. 19ஆம் தேதி துலாமுக்கு பெயர்ச்சியை ஆட்சி அடைகிறார். அப்ப இது போக பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு அந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்து அந்த சனி கூட போட்டி போட்டே இருப்பாரு. இதுவும் கொஞ்சம் சரியில்லை. அப்ப சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் நீச்சமாக இருப்பது கொஞ்சம் சரியில்லை. இப்ப மகர ராசிக்காரங்களாகப்பட்டது 19ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நிதானப்படுத்தி செயல்படுவது நல்ல விஷயம். ஒரு பிசினஸை நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும், இல்லை அந்த பிசினஸை இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு வியாபாரத்தை நம்ம நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நினைங்க, செய்யுங்க, தப்பு இல்லை. உங்களுடைய ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், தாராளமாக செய்யுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலுமே நடக்கக்கூடிய தசா புத்திகள் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் நிதானம் பண்ணி நாம முயற்சி பண்றதுதான் நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது கிரக சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான். அந்த 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமடைகிறார் தன்னுடைய ராசியிலேயே, கன்னி ராசியிலேயே செப்டம்பர் 23 இருந்து. அதற்கு முன்னாண்ட சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு அவங்கனால எந்த பாதகமும் இல்லை புதனால.
அப்ப அந்த புதன் பகவானாகப்பட்டது கண்டிப்பாக உங்களை கொஞ்சம் சரியாமல், நீங்கள் ஏமாறாமல் கண்டிப்பாக பார்த்துக்கும். அந்த புதனாகப்பட்டது அறிவில் சிறந்தவர், நல்ல அறிவாளி, ஒரு திட்டமிடுதல், ஒரு விஷயத்துல சிக்காம தப்பிக்கிறது, இது எல்லாமே இந்த புதன் கிட்ட இருக்குது. அப்ப அந்த புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு இருப்பதனாலையும், அதுக்கப்புறம் தன்னுடைய ராசிக்கே வந்து ஆட்சி உச்சம் அடைவதனாலையும் உங்களை எந்த ரூபத்திலையும் கீழே விழுவதற்கு விடாது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து 2வது வாரம் கழிச்சு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கும். உங்களுடைய பிசினஸ் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுபோக ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நம்ம மாறலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 18ஆம் தேதி வரைக்குமே எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். அந்த 18ஆம் தேதிக்கு மேல உங்க வேலையில பிரச்சனை, வேலையில குழப்பம், உங்களுக்கு ஓனர் சரியில்லை, இல்லைன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் சரியில்லை, நான் மாறிக்கோன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் மாறிக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு வந்து இந்த 9ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, சுக்கிர பகவானும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அது போக அந்த புதன் பகவானையும், கேது பகவானையும், சூரிய பகவானையும், சுக்கிர பகவானையும் அந்த குரு பார்த்துட்டே இருக்கிறார். அப்ப அந்த குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போக மாட்டோம். அப்ப அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம், இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது நாம படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த குரு பார்வையினால உங்களுக்கு பலம் கிடைக்கும், பலனும் கிடைக்கும். அப்ப டோட்டலா நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதியே புதன் பகவானும் அங்கே ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடந்த காலத்துல உங்களுக்கு நடக்காத காரியங்கள், நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு முடியாம போயிருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேலையை எதிர்பார்த்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், மகர ராசிக்காரங்கள் இப்ப 7 சனியின் கடக்கூர்ல இருக்கிறீங்க. ஆனால் 7 சனியின் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. காரணம் அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியவே பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் சனி பகவானால எந்த கெடுதலும் கண்டிப்பாக வராது. இதற்கு முன்னாண்ட இந்த 7 சனியில நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க பட்ட வேதனைகள், நீங்க உங்களுக்கு நடந்த இழப்புகள், வாழ்க்கை போச்சு, குடும்பம் நல்லா இல்லை, கஷ்டப்பட்டு பலன் இல்லை, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சிருந்த சம்பாதிச்சு வச்சிருந்த சொத்து எல்லாமே போச்சு, இன்னைக்கு வந்து பார்க்க போனா நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், வாடகை கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, இது மாதிரி எத்தனையோ குழப்பத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, எப்படி இருந்தாலும் மகர ராசியில பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க, எந்த ரூபத்திலும் கீழே போயிட மாட்டீங்க, நீங்க வாழ்ந்து சம்பாரிச்சு சாதிப்பீங்க. அதற்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அது மாதிரி இந்த மாதத்துல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனாலையும், அந்த இடத்த குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். படிப்பு முடிஞ்சவங்க வேலையை எதிர்பார்த்தாலும் அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். அந்த வேலையை எதிர்பார்த்துட்டு இப்ப இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வரும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களும் நல்ல சந்தோஷமாக, நல்ல திருப்தியாக, நல்ல நிம்மதியாக வாழ்வதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு. கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க, நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.